வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 1st ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்திக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். சம்பா மற்றும் தாலி எந்த மாநிலத்தின் நடனம்? ஹிமாச்சல பிரதேசம். கதுவாலி மற்றும் குமாயினி எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். பாங்க்ரா மற்றும் கித்தா எந்த மாநிலத்தின் நடனம்? பஞ்சாப். எந்த மாநிலத்தின் நடனம் டாஃப் மற்றும் ககோர்? ஹரியானா. மேகாலயா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் சக்மா, காரோஸ், ஹஜோங் மற்றும் ரபா. வினோபா பாவே 1983ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. கபீர் சபாத், பைஜாக், தோஹா, கோலி, ரெக்தால் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. நீதித்துறையின் சுதந்திரம், நீதித்துறை மறு ஆய்வு, முன்னுரை, துணை ஜனாதிபதி பதவி அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்கா நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். ஆபரேஷன் கிரீன்ஸ் திட்டம் 2018ஆம் ஆண்டு உணவு பதப்படுத்துதல் அமைச்சகத்தால அறிமுகமாச்சு. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956ல இருந்து 1961 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்த இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் PC மஹலனோபிஸ் மாடல். யூனியனிடமிருந்து சில மாநிலங்களுக்கு மானியங்கள் அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 275ல சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம மத்திய அரசாங்கத்துல இருந்து ஒரு சில மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய மானியங்களை பிரிவு 275ல சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் பரிசு பெற்ற முதல் இந்தியர் சைஃபுதீன் கிச்லு. செஞ்சுஸ் கிளர்ச்சி 1921ல இருந்து 22 வரைக்கும் ஹனுமந்து தலைமையில நடந்துச்சு. சிரியாவுக்கான சவுதி அரேபியாவின் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஃபைசல் பின் சவுத் அல் மிஜ்பல். எகனாமிக் டைம்ஸ் HR வேர்ல்டு ஃபியூச்சர் ரெடி ஆர்கனைசேஷன் விருது பெற்ற நிறுவனம் எது? NHPC. ஆசிய பெண்கள் ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் 2024இல் தங்கப் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் யார்? தீபா கர்மக்கர். தீபா கர்மக்கர் 2016ஆம் ஆண்டு மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருதும் 2017ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதும் வாங்கியிருக்காங்க. தீபா கர்மக்கர் திரிபுரா மாநிலத்தை சேர்ந்தவங்க. எந்த நாட்டின் கிராமமான எம்பலி சமீபத்தில் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்டது? பப்புவா நியூகினி. சரி, எல்லா நாட்டுக்கும் வரக்கூடிய பிரச்சனை தானா இது அப்படின்னு பார்த்தா ஒண்ணும் இல்ல. இந்த கிராமமே மொத்த நிலச்சரிவால பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 670 பேர் இந்த நிலச்சரிவுனால இறந்து போயிருக்காங்க. லித்துவேனியாவின் அதிபராக பதவியேற்றவர் யார்? கித்தானஸ் நௌசேடா. டேனியல் நொபோவோ ஈக்குவடர் நாட்டுடைய ஜனாதிபதி. லூயிஸ் மாண்டினீக்ரோ போர்ச்சுகல் நாட்டுடைய பிரதமர். பீட்டர் பெல்லிகிரினி ஸ்லோவேக்க நாட்டுடைய ஜனாதிபதி. ஜெரிமியா மானேல் சாலமன் தீவுகளுடைய பிரதமர். ஜோஸ் ரவுல் முலினோ பனமா நாட்டுடைய அதிபர். மிக்கேல் மிசஸ்டின் ரஷ்ய நாட்டுடைய பிரதமர். மகமத் இட்ரிஸ் டெபி சாட் நாட்டுடைய ஜனாதிபதி. லாய் சிங்டே தாய்வான் நாட்டுடைய அதிபர். லாம் வியட்நாம் நாட்டுடைய அதிபர். UN மிலிட்டரி பாலின வக்கீல் விருது பெற்றவர் யார்? மேஜர் ராதிகா சென். அமிதாப் பச்சன் மற்றும் ரந்தீப் ஹூடா லதா தீனநாத் மங்கேஷ்கர் விருது வாங்கியிருக்காங்க. பல்லூரி சுப்பராவோ ஆரியபட்டா விருது 2024. அஷிம்பந்து பட்டாச்சாரியா பண்டிட் லட்சு மகாராஜ் விருது. அலோக் சுக்லா கோல்டுமேன் சுற்றுச்சூழல் பரிசு. பூர்ணிமா தேவி பர்மன் விட்லி தங்க விருது. ஸ்ரீனிவாஸ் குல்கர்னி 2024ஆம் ஆண்டு வானியல் ஷா பரிசு. ஒரு பருவத்தில் 2 முறை எவரெஸ்ட் மற்றும் லுட்சே மலையை ஏறிய முதல் நபர் என்ற வரலாற்றை பதித்தவர் யார்? இந்திய நாட்டை சேர்ந்த சத்யதீப் குப்தா. இந்த லுட்சே மலையுடைய உயரம் 8516 மீட்டர். அண்டார்டிகாவின் மிக உயரமான வின்சென்ட் சிகரத்தை ஏறிய உலகின் முதல் பெண்மணி அருணிமா சின்ஹா. ஆக்சிஜன் உதவியின்றி அன்னபூர்ணா சிகரத்தை ஏறியவர் ஸ்கால்சிங் ரிக்ஸின். செயற்கை கால்களுடன் எவரெஸ்ட் சிகரத்தை போனவர் ஹரிபுத்த மகர். எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய தமிழக முதல் பெண்மணி முத்தமிழ் செல்வி. எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய இந்தியாவின் மிக வயதான பெண்மணி ஜோதி ராத்ரே. எந்த நாள் ஐநா அமைதி காப்பாளரின் சர்வதேச தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் மே மாசம் 29ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து எதிர்காலத்திற்கு ஏற்றது. ஏப்ரல் கடைசி சனிக்கிழமை உலக கால்நடை தினம். ஏப்ரல் 30 ஆயுஷ்மான் பாரத் திவாஸ். மே முதல் செவ்வாய் உலக ஆஸ்துமா தினம். மே 11 தேசிய தொழில்நுட்ப தினம். மே 11 மற்றும் அக்டோபர் 12
உலக இடம்பெயர்ந்த பறவைகள் தினம். மே 12 சர்வதேச செவிலியர் தினம். மே 18 சர்வதேச அருங்காட்சியக தினம். மே 25 உலக கால்பந்து நாள். மே 24 சர்வதேச மார்க்கோர் தினம். ஆக்ஸ்போர்ட் பொருளாதாரத்தின் குளோபல் சிட்டிஸ் இண்டெக்ஸ் 2024 படி எந்த நகரம் இந்தியாவில் உயர்ந்த தரவரிசையில் உள்ளது? டெல்லி. சோ நம்ம இந்திய அளவுல பார்த்தா டெல்லி முதலிடத்தை பிடிச்சிருக்கு. ஆனா குளோபல் உலக அளவுல பார்த்தா டெல்லி 350வது இடத்தை பிடிச்சிருக்கு. அப்ப முதலிடத்தை எந்த நகரம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா நியூயார்க். சோ நம்ம சென்னை 427வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்தியாவின் முன்னணி மின்னணு ஏற்றுமதியாளர் மாநிலம் தமிழ்நாடு. 5வது மாநில உணவு பாதுகாப்பு குறியீடுல கேரளா மற்றும் கோவா முதலிடத்தை பிடிச்சிருக்கு. சோ இந்தியால அதிக அளவுல புற்றுநோயாளிகள் இருக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். ஸ்வச் வாயு சுரக்ஷன்ல இந்தோர் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. இந்தியாவின் பாதுகாப்பான நகரம் கொல்கத்தா. இந்தியாவில் வாழ தகுதியான நகரம் ஹைதராபாத் போன வருஷம். அது மட்டும் இல்லாம உணவு கலப்பட வழக்குகளிலும் ஹைதராபாத் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. இந்தியாவின் அணுக்கரு டைட்டன் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? சோ 2 பேர் அந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. சௌமியா அவஸ்தி மற்றும் ஷர்பனா பருவா. பி.எஸ். ஸ்ரீதரன் பிள்ளை அடிப்படை அமைப்பு மற்றும் குடியரசு அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. ஹரிஷ் குல்லார் இந்திய கலையின் ரத்தினங்கள். ஜெயநாத் பதிப்பூல் பகதூர். எஸ் ராமன் கார்ஷெட்டில் இருந்து கார்னரும் மற்றும் அப்பால். சாம் பிட்ரோட ஜனநாயகத்தின் கருத்துக்கள். சல்மான் ருஷ்டி கத்தி நெகிழ்ச்சி மற்றும் சுதந்திரமான பேச்சுக்கான சண்டையின் வேதனையான கதை. பீமேஸ்வர சல்லா இந்தியா மறுமலர்ச்சிக்கான பாதை, ஒரு பார்வை மற்றும் ஒரு நிகழ்ச்சி நிரல். அல்சர் பெரும்பாலும் எந்த பாக்டீரியாவால் ஏற்படும் தொற்றுநோய்களால் ஏற்படுகிறது? சோ அல்சர் மோஸ்ட்லி அதிகபட்சம் இந்த ஹெலிகோபாக்டர் பைலோரி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியால தான் ஏற்படுது.